Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு பேச அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பேசுகிற தேவன், அவர் மௌனமாய் இருக்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, கல்லும் மண்ணும் கடவுள் அல்ல, கையும் சித்திரமும் தெய்வம் அல்ல. எனக்கு அருமையானவர்களே, அது மூக்கு இருந்தும் முகராது, வாய் இருந்தும் பேசாது, கண் இருந்தும் காணாது, கால் இருந்தும் நடக்காது, செயல்படவே படாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அல்ல, செயல்பாடுகளில் வல்லமை உள்ளவர். எனக்கு அருமையானவர்களே, ஆங்கிலத்தில் எப்படியாய் சொல்லுவார்கள், our God is a miracle working God. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயம் உண்டோ என்று ஒரு கேள்விக்குறியை வைக்கிறார். நகருமையானவர்களே, நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். ஆண்டவரால் முடியாதவைகள் என்று இந்த உலகத்திலையும் சரி, இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டும் சரி, ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவரால் முடியும் என்று சொல்லப்பட்ட அவ்வளோ பெரிய தெய்வத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா. It's a privilege for each every one of us to be in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் இருப்பது அவ்வளவு பேரானந்தம். உங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை நான் சுமந்து வந்திருக்கிறேன். நிச்சயம் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு டேர்னிங் பாயிண்டாக, ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் கூர்ந்து தேவனுடைய வார்த்தையை உன்னிப்பாய் கவனிப்பீர்களானால் ஆண்டுடைய சத்தத்தை இந்த இடத்திலே பெற்றுக்கொண்டு நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள். அல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஜெனிசிஸ் சாப்டர் 26 verse 3. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஜெனிசிஸ் சாப்டர் 26 verse 3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து, இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். வசனத்தின் மீது கைகளை வைப்போம். Let God speak to each every one of us today. நம் ஒவ்வொருவரோடும் இந்த காலை வேளையிலே ஆவியானவர் பேசுவாராக. நல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை இந்த இடத்திலே கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும். மனுஷன் பேசுகிற பிரகாரமாக அல்ல, தேவ ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு எங்கள் இருதயங்களை ஆராய்ந்தறிகிற கர்த்தர், எங்கள் உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், எங்களுடைய தேவைகளையும் எங்களுடைய சுமைகளையும் வேதனைகளையும் அறிந்திருக்கிற கர்த்தர், அதற்கேற்ற வார்த்தைகளை தருவீராக. ஆண்டவரே, எங்களோடு பேசும் என்று ஆவலோடு வாஞ்சையோடு பல கேள்விகளோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தையை தந்து இந்த இடத்திலிருந்து வெறுமையாய் அனுப்பாதபடி அவர்களை நிரப்பி சந்தோஷப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து இந்த இடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியானை முற்றிலும் மறைத்து நீர் மாத்திரம் இந்த இடத்துல வெளிப்படும். அடியானை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. மீண்டுமா இந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். போதும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருப்பேன், அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிற மிக அற்புதமான தலைப்பு என்னவென்றால், தேவன் உன்னோடு இருந்தால் கோடி ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் மாத்திரம் உன்னோடு இருப்பாரானால் கோடி ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பாராதவைகள் எல்லாம் நடக்கும். ஆண்டவர் அவருடைய ஆதீனத்திலே, அவருடைய மனதிலே, அவருடைய திட்டத்திலே
எதெல்லாம் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் அள்ளி அள்ளி ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவன். பிரச்சனை என்னன்னா, தேவன் இருக்கிறாரா? என்ன அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இருக்கிறார், என்னோடு இருக்கிறாரா? ஒரு கேள்வி வருதல்லவா? இந்த இடத்துல ஈசாக்கினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பதிவை செய்கிறார். நீ என்ன செய்ய, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் இல்லாமல் ஒரு மனிதன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் எப்படிங்க கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க நல்லா இருக்காங்கல்ல? அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. பிசாசும் இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுத்து அவனை என்ன செய்ய முடியும், உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் there is a difference between God's blessing and evil blessing. சத்ருவினுடைய ஆசீர்வாதத்துக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு இருந்தால், என்னோடு இருந்தால் அந்த ஆசீர்வாதம் வித்தியாசமா இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, there will be a unique blessing from God. தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் எப்பவுமே ஒரு தனித்தன்மை வாய்ந்தது, வித்தியாசமானது. மனுஷனோட அல்லது மனிதனுடைய ஆசீர்வாதத்தோடு அதை நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எத்தனையோ நன்மைகளை, கோடி ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவர் வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் நம்மோடு இருந்தால், இருந்து விட்டால், அல்லது இருப்பதற்கு நாம் அனுமதி கொடுத்து விட்டால், அது அல்லது தேவன் நம்மோடு நமக்குள் வாசம் பண்ணுவதற்கு நாம் ஆயத்தமாகிவிட்டால், அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களை நமக்கு செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை கேட்ட பிறகு உங்களுக்குள் ஊடுருவி பாய்கிற இந்த தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த கோடி ஆசீர்வாதங்களை வெறும் வார்த்தைகளால் அல்ல, அவைகளை செயல்பாடுகளாக கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. It will come true. அது உண்மையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு பார்க்கிறோம், நிறைய பேர் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கொண்டு திரிகிறார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் என்னோட இருக்கிறார்னு சொல்றவங்களோட எல்லாம் ஆண்டவர் இருக்கிறாரா? நன்றாய் கவனிக்க வேண்டும். சிம்சோன் ஒரு முறை ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார், அந்த பலன் எனக்குள் இருக்கிறது என்று எழும்பின போதெல்லாம் ஆவியானவர் பலமாய் அவன் மேல் இறங்கினார். அவன் வெற்றி கண்டான். ஒரு பச்சை கழுதை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்றான். 300 நரிகளை பிடித்து அதை ஜோடு ஜோடாக கட்டி 150 ஜோடிகளை பெலிஸ்தர்களினுடைய வெள்ளாண்மையிலே விட்டு, பெலிஸ்தருடைய வெள்ளாண்மையெல்லாம் எதிரிகளின் பாளையத்தில் இருக்கிற ஆகார திரட்சியை அழித்து போட்டவன் இந்த சிம்சோன். ஒரு எலியை அடிக்க முடியல, குடும்பமே வெளியே நிற்கிது, வீட்டுக்கு வெளியில். என்ன பண்ணுறீங்க, ஏன் எல்லாம் வெளியே நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லை பாஸ்டர், எலி வந்துருச்சு வீட்டுக்குள்ள. ஒரு சிறிய எலி வீட்டுக்கு சொந்தக்காரனிய வெளியில தள்ளிடுது. ஒரு சிறிய பூரா வீட்டுக்குள்ளேயே போவதற்கு கூச்சப்படுத்துகிற அளவுக்கு அது பயமுறுத்துகிறது, அச்சுறுத்துகிறது. அருமையானவர்களே, ஆனால் சிம்சோன் 300 நரிகளை பிடித்து அசால்ட்டா பெலிஸ்தீனுடைய வெள்ளாண்மையில விட்ட. இது எதனால் வந்தது? தேவ பலத்தினால். இப்படி போய்கொண்டே இருந்தவன் ஒரு நாள் ஒருத்தி மடியில படுத்துக்கொண்டு அவன் சொல்லுகிறான், இதோ தேவ பலன் எனக்குள் இருக்கிறது, நான் எழும்புவேன் என்றான். எழும்ப முடியல. அங்கே அவனை சிறைபிடிக்கிறார்கள். அவனுடைய 7 ஜடைகளும் சிரைக்கப்படுகிறது.
அவன் பலம் இழக்கிறான். அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் வேதம் ஆங்கிலத்தில் அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. The Samson was not knowing that the spirit of the Lord has been taken away from him. அவனுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு எடுபட்டு போனதை அவன் அறியாதிருந்தான். He was not knowing that. Today many people was not knowing that the Lord God was not with them. அவர்களுக்குள் நமக்குள் தேவன் இருக்கிறார் என்று இவர்களே ஒரு கற்பனையா ஒன்றை நம்பிக்கொண்டு திரிகிறார்கள். ஒரு பரிதாபமான அவலட்சணமான ஒரு காரியம்தான். யோசிச்சு பாருங்க. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், எனக்குள்ள ஆண்டவர் இருக்கார். உனக்குள்ள ஆண்டவர் இருக்கார், நீ ஏன் பறைச்சாட்டிட்டு இருக்கிற? உனக்குள்ள ஆண்டவர் இருந்தா யார்கிட்டையும் நீ போய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. வெளியில் இருக்கிறவங்க பார்த்தாலே போதும் உனக்குள்ள தேவன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, போன ஒரு மாதத்துக்கு முன்பதாக ஒரு தம்பி வந்த, வாலிபமான பையன். ஒரு வேலைக்காக நான் கூப்பிட்டுருந்தேன். அந்த பையன் அந்த சர்ச்சுக்கு முன்னாடி உட்காந்து வந்து ஒரு ஈவினிங் டைமு நாங்கள் வெளியில் புறப்பட்டு இருந்தோம். இப்போ உட்காந்து இருட்டான இந்த நேரத்தில் வெளில உட்கார வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் சில காரியங்கள் எல்லாம் பேசி, சரி இப்படி செஞ்சு கொடுங்க அப்படின்னு இந்த காம்பவுண்ட் வால் காரியங்கள் எல்லாம் பேசி கொண்டிருந்தேன். இப்போ பேசி கொண்டிருந்து முடித்துட்டு அவன் எழுந்த பிறகு என்ன நினச்சான்னு தெரில. சார், ஐ ஃபீல் சம்திங் பெட்டர் இன் மை ஹார்ட். என் மனசில், என் இருதயத்தில் ஏதோ ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஒரு ஆறுதலை நான் பார்க்குறேன். எனக்கு பீஸ்ஃபுல்லே இல்லை சார். நான் வெளியில் சமாதானமாகவே இல்லை. நிறைய சம்பாதிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், ஆனால் நிம்மதியே இல்லை. ஆனால் ஒரு 10 நிமிஷம் இந்த இடத்துல உட்காந்து உங்களோட நான் பேசிகிட்டு இருந்தேன் பாருங்க, என்னை ஏதோ பண்ணுது. அது வேறொன்றும் அல்ல, என் தேவன் இந்த இடத்துல வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். The Lord God is here. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இதெல்லாம் ஒருத்தருடைய மனசுக்குள்ள போய் இருதயத்துக்குள்ள நம்ம ஸ்க்ரூ டிரைவர் விட்டு குடைய முடியாது, செய்ய முடியாது. இந்த ஆற்றல் நமக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ள இருப்பார். ஆனால் யாரும் டிக்ளேர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அதை காட்டணுன்ற அவசியம் இல்லை, சிலுவை போட்டுத்தான் நான் கிறிஸ்டியன் என்று சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய முகத்தை அவர்கள் காணும் போதே தேவ பிரசன்னத்தை அவர்கள் உணருவார்கள். என்னோடு பேசும் போதே தேவ சத்தத்தை அவர்கள் உணருவார்கள். என்னோடு அவர்கள் கொஞ்ச நேரம் அமர்ந்திருக்கும் போதே தேவ ஆவியானவர் அவர்களுடைய இருதயத்தை, அவர்களுடைய மனதை, அவர்களுடைய ஆவியை பரிசோதிக்கிற வேலையை அது செய்யும். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்குள் இருக்கிறவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல, அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் அப்படிதான், கிறிஸ்தவர்கள் தான், வேதத்தை படிக்கிறவர்கள் தான், still they believe that the God is with me, என்னோடு தேவன் இருக்கிறார் என்று ஒரு குருட்டாட்டமான ஒரு நம்பிக்கை. எனக்கு அருமையானவர்களே, அப்படி நம்ப ஆண்டவர் சொல்லல. தெளிவா கர்த்தர் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களோடு இருப்பாரானால் there should be a sign. உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான அடையாளத்தை கர்த்தர் உங்களோடு அவர் கொடுக்க, உங்களோடு பேச, உங்களோடு இடைப்பட அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சங்கடங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, வருமான குறைவு வரும்போது, வியாதிகள் வரும்போது மனிதனுக்கு ஒரு பெரிய கேள்வி உண்டாகிறது. முக்கியமா தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் எங்களோடு இருக்காரா? கிதியோன் கேட்டான், ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்திருந்தீரானால் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? எங்களோட இல்லாததுனால தானே நாங்கள் இவ்வளவு பெரிய அழிவை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம், இவ்வளவு பெரிய பேரிழப்பை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எங்களோடு ஏன் இல்லை? எங்களோடு நீங்க இல்லைன்றதை டிக்ளேர் பண்றான், சொல்றான். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை மீறுகிறார்களோ, கட்டுப்பாடுகளை மீறுகிறார்களோ, வரைமுறைகளை மீறுகிறார்களோ, அவர்களுக்கு விதிக்கப்பட்ட நியமங்களை நியாயப்பிரமாணங்களை மீறுகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் அழிவும் போராட்டமும் அக்கிரமும் அநியாயமும் எல்லா பெலிஸ்தர்களும் எல்லா எதிராளிகளும் இவர்களை மேற்கொண்டார்கள். ஆனால் எப்பொழுது ஒரு மனிதன் கீழ்ப்படிந்தானோ, எப்பொழுது தேவனுக்குள் ஒரு மனிதன் இருக்க விரும்பினானோ, தேவனோடு கூட வாசம் பண்ண விரும்பினானோ, கர்த்தரினோடு கூட இருக்கிறார், என்னோடு பேசுகிறார் என்று ஒரு மனிதன் விரும்பி அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானோ, அவன் மூலமாக ஒரு மாபெரும் இரட்சிப்பையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்ட அவர் வல்லமையுள்ள தேவன். என கருமையானவர்களே, இந்த காலை வேளையிலோ தேவாவியானவர் பேசுகிறார். உங்கள் குடும்பத்திலே உங்கள் ஒருவர் நிமித்தமாக உங்களோடு கர்த்தர் இருக்கிற அந்த காரணத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை அவர் அற்புதமாய் அதிசயமாய் இதுவரைக்கும் நடைபெறாத ஆச்சரியங்களை உங்களுடைய குடும்பத்துக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகளே, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய தரிசனங்கள், தேவனுடைய சித்தங்கள் ஒருபோதும் தோற்று போவதே இல்லை. அவர் நிச்சயமாக அற்புதத்தை அவர் செய்ய போதுமான தேவனாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப கேள்வி கேட்கிறான் மனுஷன், பிரச்சனை வரும்போது ஆண்டவர் இருக்காரா? ஆண்டவர் இருக்காரு. நான் ஆண்டவரோடு இருக்கிறேன்னா, நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், நான் எந்த விதமான யாரும் ஏமாத்துறதில்லை, வஞ்சகம் பண்றதில்லை. இப்படி இருந்து ஏன் எனக்கு உள்ள போராட்டம், ஏன் எனக்குள்ள இந்த பிரச்சனை? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, தேவன் நம்மோடு வாசம் பண்ணுவதற்கு we need to have some kind of qualities. சில தகுதிகள் நமக்கு தேவைங்க. சில தகுதிகளை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அவைகளைத்தான் இந்த இடத்துல ஒரு 2 மனிதனுடைய ஆசீர்வாதங்களை மேற்கோள் காட்ட நான் வாஞ்சிக்கிறேன். எப்படி நான் தகுதிப்படுத்தி கொள்ளுவது? கோடி ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும்னு வாஞ்சித்தா மட்டும் போதாது. ஐ மஸ்ட் பிராக்டிஸ். நான் அதை அனுபவமாக்கணும். அதை என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக்கும் போது தேவனே என்னை ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஆசீர்வதிக்க எந்த தடையுமே கிடையாது, நான் தான் தடை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? முதல்ல தேவன் என்னை ஆசீர்வதிக்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, என் வருமானத்தை ஆசீர்வதிக்க, என்னுடைய சரீரத்தை ஆசீர்வதிக்க, எனக்கு நல்ல சுகத்தை தர, என்னை ஆரோக்கியமாக்க, என்னை குணமாக்க, என்னை விடுதலையாக்க வேற எந்த தடையும் இல்லை. நான் தான் தடை. நான் ஒருவன் தான் தடை, நான் ஒருத்தி தான் தடை. ஏன் நான் தடை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, தேவனோடு இல்லாதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் எங்களோட இருக்கார், எங்களோட இருக்கார், எங்களோட. சவுல் ஒரு ராஜா வாக்கிட்டார் ஆண்டவர். அவன் கழுதியை தேடிட்டு வந்த ஒரு மனுஷன், அவனை ராஜாவாக்கணும். இப்போ உங்களை ஒன்றும் இல்லை, நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வர்றாரு, வந்து உங்கள் கதவை தட்டுறாரு. சார், இஸ் தேர் எனிபடி இன் யுவர் ஹோம்? உங்கள் வீட்டில் யாராவது இருக்கீங்களா? நீங்கள் கதவை திறந்துட்டு வர்றீங்க, உங்கள் கையை கொடுத்து நாளைக்கு நீங்கள் தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்படியே மயக்கம் முடிச்சு ஒத்துன்னு விழுந்துட மாட்டான். இன்னும் சில பேர் இருக்காங்க, நம்ம சொல்கிற வார்த்தையில் மோடி விழுந்துருவார். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே டஃப் கொடுக்குற ஆள், எல்லாத்துக்குமே சவால் விடுக்கிற ஆள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு கழுதையை தேடிட்டு வந்தவனுக்கு ஒரு பெரிய கூட்டத்தையே கொடுத்து, எப்பா நீ ராஜாவா இருந்துட்டு போப்பா அப்படிங்கிறார். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. ஆண்டவர் ராஜாவா யாராவது கொடுப்பாங்களா? யாராவது கொடுப்பாங்களா? இந்த இப்படி போற வழியில, ஏம்மா எங்கம்மா போற அப்படின்னு, என் பிள்ளை வீட்டுக்கு போறேங்க, இந்த 100 ஏக்கர் இருக்குது, நீ எடுத்துக்கொண்டு உன் பிள்ளை கொடுத்துரு. யோசிச்சு பாருங்க, அங்கேயே குளிர் நோண்டி நம்மளே விழுந்துட மாட்டோம். இதெல்லாம் நம்ம நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கல்லவா. தேவன் அதை செய்தார். ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஆண்டவர் ராஜாவா கொடுத்துட்டாரு. ஆனா ராஜாவா இருக்கிறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை. அவன் ஆண்டவருடைய வார்த்தையை மீறிட்டான். தேவன் சொன்ன சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடியே அவன் பலி செலுத்திட்டான். இவன் நினைச்சுக்கிட்டான், ஓ நாம ஊழியம் செஞ்சோம்னா பயங்கரமாயிருவோம் போல் இருக்கு. எப்பா நியமிக்கப்பட்ட ஆளு செய்யணும்பா, நியமிக்கப்பட்ட ஆளு தான் பலி செலுத்தணும். நீ உன்னை யாரு நிக்க சொன்னதுங்க?
அவர் லேட்டாக வர்றாரு, தாமதிக்கிறார், எல்லாம் கலைஞ்சு போகிறாங்கன்னுட்டு நான் பாட்டுக்கு இப்படி செஞ்சு விட்டேன் அப்படின்னு செஞ்சது ரைட், செஞ்சது வரைக்கும் அவ்வளோதான். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இனிமேல் ராஜ்ய பாரத்தில் நீர் இருக்க மாட்டீர். அந்த ஸ்தானம் முடிஞ்சு போச்சுங்க. மிஸ்டேக் வில் பி மிஸ்டேக், அவ்வளோதான். அதை இனிமேல் சரி பண்ணுறதுக்கு தேவன் தான். அதுக்கு ஆண்டவர் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு. சாமுவேல் அழுகிறாரு, இல்லை நான் வேற ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன், நீ அவ்வளோதான், அவனை மறந்துடு, அவனை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான், நான் எல்லாத்தையும் போல ஜெயிச்சிருவேன். அதுக்கு அடையாளம் தான் கோலியாத்து வந்த பிறகு ஐயா போய் நிற்கிறார். இங்கே தான் பலமாக போச்சே, ஆண்டவர் இல்லையே. ஆவியானவர், தேவனுடைய அபிஷேகம் சவுலை விட்டு எடுபட்டு போயிடுச்சு. அவனுக்கு தெரியல, இவனுக்கு புரியல. இவன் போய் நின்று கோலியாத்தை ஜெயிக்கலான்னு நினைக்கிறான். கோலியாத்தை ஜெயிக்க முடியல, ஒன்றும் ஜெயிக்க முடியல. 40 நாள் இரவும் பகலும் 2 வேளை 80 முறை வந்து போயிட்டான். எப்பா இங்கே இருக்க ஆம்பளை யாராவது இருக்கீங்களா என்கிட்ட சண்டை போடுறதுக்கு? யாராவது தில்லு இருக்காப்பா அப்படின்ட்டு வர்றான் பயங்கரமாக. போவங்க, எல்லாம் வீரர்கள் தான். இப்போ என்ன அவசரம்? நல்லா முட்டை கிட்ட சாப்பிட்டு நல்லா தெம்பா பலமாக யுத்தத்துக்கு போகிறோம்ல. கீரை வகைகள் பலட்டெல்லாம் வேணும்ல. எலும்புக்கு கால்சியம் சத்து, எல்லா சத்து, பி வைட்டமின், இ வைட்டமின், ஏ வைட்டமின், எக்ஸ் வைட்டமின் வரைக்கும் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஆமாம் தெம்பா அதுக்கப்புறம் போய் யுத்தம் பண்ணணும்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் பயங்கரமாக நிற்கிறாங்க. 40 நாள் எல்லாம் தின்னு தான் மிச்சம், ஒன்றும் சண்டைக்கு போகிற மாதிரி இல்லை. ஒரு காட்டுக்குள்ளேருந்து வர்றான் தாவீது, ஆடு மேய்க்கிறவனாய் புறப்பட்டு வருகிறான். பார்த்துட்டு இன்னைக்கு இவனுக்காக ரொம்ப நாள் 40 நாள் 80 முறை நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. தான் நான் போகிறேங்க அப்படின்னு 5 கூழாங்கல்லை எடுத்துகிட்டு வருகிறான். இதெல்லாம் நம்ப முடியுதா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அதை செயல்படுத்தினார். உன் கையில் இருக்கிறது சாதாரண கூழாங்கல்லாக இருக்கலாம், அற்பமாக. இதை வச்சு எப்படி எத்தண்டி ரைட்டு ஒருத்தன் சாக போகிறேன் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நினச்சி கொண்டிருக்கிறாங்க. யுத்த வீரர்கள் நினச்சி கொண்டிருக்கிறாங்க. யுத்தத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணவங்களாம் நிற்கிறாங்க. யுத்தத்துக்கு ஆர்மியில் ட்ரெஸ்ஸு போட்டு நிற்கிறவங்களா இருக்காங்க. இவன் என்ன கோமணம் கட்டிக்கிட்டு ஒருத்தன் வந்து நின்றுக்கிட்டு இவன் கோலியாத்தை கொல்றன்றான் அப்படி எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவன் பயங்கரமான இவனுடைய பார்த்தீங்கன்னா அவனுடைய சரீரத்தில் ஆடுனுடைய ஸ்மெல்லு தான் அவனுக்கு வருது. ஏன்னா ஆட்டோட படுத்துக்கிட்டு இருக்கிறவன், ஆட்டினுடைய மந்தையில் அவன் வாழ்கிறவன், அவனிடத்தில் எப்படி இருக்கும்? இப்போ அழுக்கானவனை இப்படி கொண்டு வந்து இப்படி நிறுத்தி ரைட்டு பலி கொடுக்க போகிறாங்க. தாவீது ஒருத்தன் பலியாக போகிறான், ஈசாயின் குமாரன். எல்லாம் நினைச்சாங்க ஒரு சுத்து தான், தூக்கி அடிச்சான் பாருங்க. நெத்தியில் பட்டது, அப்படியே பொட்டு தெரித்தது, குப்புற அடித்து விழுந்தான். இஸ்ரவேல் ஜனங்களே அப்படியே அவன் புருவம் உயர்ந்தது, அப்படியே கண்ணெல்லாம் முழிகளில் எல்லாம் வெளியே வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் பிரமிக்க செய்தார். இது தாவீது செய்ததல்ல, கர்த்தர் செய்தது. அல்லேலூயா. உங்களை கொண்டு என்னை கொண்டு தான் கர்த்தர் இந்த காரியத்தை செய்யணும்னு வச்சிருக்கிறாரு. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் செய்த இந்த அற்புதத்தை பாருங்கள். அப்போ தேவன் இல்லை என்று நிறைய பேர் உணராமலேயே ஆண்டவர் என்னோடு இருக்காரு, ஆண்டவர் என்னோடு இருக்காரு, ஆண்டவர் என்னோடு. ஆண்டவர் உங்களோடு இருந்தால் அதற்கு சில வெளிப்பாடுகள், சில அடையாளங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேரோட ஆண்டவர் இருந்து நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் ரெண்டு மனுஷனை மாத்திரம் நான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய இந்த அனுபவத்தில் உங்களுக்கு அடையாளம் காண்பிக்க நான் வாஞ்சிக்கிறேன். அவர்கள் சவால்களை சந்தித்தவர்கள். அவர்கள் அறிவாளிகளும் ஞானவான்கள் அல்ல, புத்திமான்கள் அல்ல, திறமைசாலிகள் அல்ல. நம்மை போல கோழைகள், நம்மை போல ஏழைகள், நம்மை போல இயலாதவர்கள், நம்மை போல அறிவு கூர்மை அற்றவர்கள். ஆனால் அவர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. அப்ப முதலாவது காரியம் ஆதியாகமம் 26:3 மறுபடியும் வாசியுங்கள். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஈசாக்குக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, the first important things we need to know, நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் இதுதான். ஈசாக்கு ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். ஈசாக்கு கிட்ட சொல்றாரு, ஈசாக்கு நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை யாவது நினைவு இருக்கிறதா?
ஆபிரகாமே, ஆபிரகாமே, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. அவ்வளவுதான். இப்ப ஈசாக்குக்கும் அதே மாதிரி வேறொரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் சொல்லுகிறார், live here, live in this place, live in this country, live in this state. இந்த தேசத்துல இரு, இந்த பட்டணத்துல குடியிரு, இந்த இடத்துல வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்ப பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகி ஒரு இடத்துக்கு போறோம்னா we look for a comfortable. எல்லாம் ஒரு வீடு வாடகைக்கு பார்க்குறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னன்னா நல்ல அப்பியரன்ஸ். நல்ல வீடு என்ன செய்யணும்? நல்ல தோற்றம் இருக்கணும். ஒரு பாதாள சாக்கடை வழியாக போய், அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்டு வழியாக போய், அதுக்கப்புறம் ஒரு 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 200 படி மேலே ஏறி, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீடு பார்ப்பீங்களா? ஒருவேளை அப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஒன்று நீங்கள் பேச்சுலராக இருக்கணும், எவனையுமே கிட்ட சேர்க்கக்கூடாதுடா, எந்த சொந்த பந்தங்களும் நம்மளை தேடி வரக்கூடாது, அந்த பாதாள சாக்கடையில் விழுந்துடணும். நல்ல எண்ணம் இல்லாதவன் தான் அப்படிலாம் போய் பார்ப்போம். அப்போ நம்ம வி லுக் ஃபார் அ குட், நல்ல இருக்கணும், நல்ல அப்பியரன்ஸ் இருக்கணும், நல்ல தோற்றம் இருக்கணும், நல்ல வசதிகள் இருக்கணும். கார் பர வசதி இருக்கா? நம்மள்கிட்ட கார் இருக்காது, பட் போர்ட்டிகோ இருக்கா, கார் பார்க்கிங் வசதி இருக்கா, ஸ்பெசிலிட்டி இருக்கா, வாட்டர் ஸ்பெசிலிட்டி இருக்கா? பொம்பளைங்க பெண்கள் என்ன செய்வார்கள்? கிச்சனுக்குள்ளே போய் அவங்க அப்படியே கிச்சனை ஒரு சுற்றி பார்த்துட்டு, ஓகே கபோர்டெல்லாம் இருக்கு, அங்கே முடிவு ஸ்கேன் எடுத்துருவாங்க. அப்படியே கடுகு டப்பாலேருந்து, சீரை டப்பாலேருந்து, பருப்பு டப்பாலேருந்து எதெல்லாம் எங்கே வைக்கணும் அப்படின்னு அப்படியே ஃபுல் ஸ்கேன் பண்ணி, ஓ இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் பண்ணணும், என்ன ஐட்டம்ஸ்லாம் அங்கே வச்சுக்கணும், ஸ்டவ் அங்கே வைக்கணும், அப்படி இப்படின்னு அப்படியே பிளான் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம் தானே. நானும் அப்படி பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணிடணும், அப்புறம் தொட்டி இங்கே கட்டிக்கணும், குழந்தைக்கு அப்படி பண்ணிடணும், எல்லாம் வண்டி இப்படி நிறுத்திக்கணும், இப்படி லாக் பண்ணிக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், கொசுவலையெல்லாம் அடிச்சிடணும், கொசு வரக்கூடாது. ஆனால் கொசு தொல்லை நிறையா இல்லை. ஆமாம், கொசு தொல்லை நிறைய. அப்படின்னா கொசுவலை அடிக்கணும். இப்போ நிறைய பேர் வெளியில் வாசல் வழியாக கொசு வந்துடுதுன்னு வாசலுக்கு கூட இப்போ கொசுவலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விசுவாசி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொசுவலை இதெல்லாம் அவ்வளோக்கா இல்லை, கொசுவலை கட்டிக்கிறது தான் இருந்துச்சு, ஜன்னலுக்கு அடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. என்ன பண்ணாங்க, கொசுவத்தி வைக்கிற பழக்கம் உண்டு. அந்த கொசுவத்தியை வாசலில் வச்சுருந்தார். நான் போயிட்டு, பிரதர் என்ன பிரதர், எல்லாரும் வீட்டுக்குள்ளே கொசுவத்தியை வைப்பாங்க, நீங்கள் கொசுவத்தியை வெளியில் வச்சுருக்கிறீங்க வாசலில் அப்படின்னு நான் கேட்க, அவர் சொன்ன பதில் உண்மையாக சொல்கிறேன், இப்போ வரைக்கும் நீ சொல்லட்டி அடிக்குது. என்ன தெரியுமா அவர் சொன்னார்? வர்ற கொசுவை வாசல்லே நாங்கள் தடுத்து நிறுத்திடுவோம்னார். அட்டேங்க, இந்த ஆளை மார்ட்டின் கொசுவத்திக்காரன் பிடிச்சி விளம்பரம் போட்டான்னா கொசுவத்தி பிச்சுக்கும் பிஸ்னஸ். என்ன சிந்தனை பார்த்தீங்களா? கொசுவத்தி வாசல்லே வச்சு அங்கேயே அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்களாம். உள்ளே போய் உக்காந்த டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு, அவர் தான் கொசு அடிச்சுட்டு இருக்காரு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்போ நல்லா கவனிங்க, ஒரு கம்ஃபர்டபுளாக எதிர்பார்க்கிறோம். ஈசாக்குக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஈசாக்கு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். வேற ஏதாவது சொன்னாரா? ஈசாக்கு, இந்த இடத்துல நீ இரு, உனக்கு நான் ஃப்ரிட்ஜ் தருவேன். ஈசாக்கு, நீ இந்த இடத்துல இரு, உனக்கு லாரி தருவேன். ஈசாக்கு, நீ இந்த இடத்துல இரு, உனக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் கொண்டு வந்து குவிப்பேன். ஒண்ணுமே சொல்லல. ஆண்டவர் சொன்னார், உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதை விட என்ன பிளஸிங் வேணும்? இதை விட என்ன ஆசீர்வாதம் வேணும்? என்ன கருமையான தேவ பிள்ளைகளை, பாதுகாப்பை நாம் எதிர்பார்க்கிறோம், அல்லது அங்கே தண்ணி வசதி இருக்கான்னு எதிர்பார்க்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு செக்யூரா இருக்கா? பள்ளிக்கூடம் அங்கே பக்கத்தில் இருக்குதா? அந்த இடத்துல மருத்துவ வசதிகள், ஏதாவது அவசரத்துக்கு கடைக்கு போறதுக்கு கடை வசதிகள் இருக்குதா? அந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உதவி செய்யக்கூடிய மனநிலைமையில் இருக்கிறார்களா? நல்ல ஆட்கள் இருக்கிறார்களா? எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள்? எல்லாத்தையும் ஆய்வு செஞ்ச பிறகுதான் நம்ம அந்த இடத்துக்கே போவோம். ஆனா இங்க
ஆண்டவர் கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து ஈசா கிட்ட சொல்றாரு, இந்த தேசத்துல, அது பெலிஸ்தியரின் தேசம், எதிரிகளின் தேசம். எனக்கு அருமையானவர்களே, the situation was not comfortable for Isaac. ஈசாக்குக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை அது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஈசாக்கு ஒரு ஐஸ்வர்யவானுக்கு பிறந்த மகன். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமினுடைய ஐஸ்வர்யங்கள் பூமி தாங்க கூடாததாயிருந்தது. அவ்வளோ சொத்து வச்சிருக்கிற அவ்வளவு பெரிய சீமானுக்கு பிறந்த ஈசாக்கை கர்த்தர் ஒரு தனி மனிதனாக அழைத்து கொண்டு வந்து ஈசாக்கும் ரெபெக்காளையும் அந்த பெலிஸ்தரின் தேசத்திலே நிறுத்தி, இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, இங்க உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அருமையானவர்களே, இன்னைக்கு என்ன தெரியுமா, ஒரு வேலைக்கு போனா we'll feel comfortable. அப்படியே ஒரு கம்ஃபர்டபுள் இல்லை, நல்லா இல்லைன்னா வேலையவே விடுறான். எப்படி வேலையவே எல்லாம் சொன்ன ஓனர் சரியில்லை, இவர் சொல்றாரு ஓனர் சரியில்லை, வேலை பார்க்குறவங்க சரியில்லை, அவங்க நல்ல சேர் போட்டு உட்காந்துருக்காங்க, எனக்கு ஓட்ட சேர் கொடுக்குறாங்க. சார் இவ்வளோ சம்பளத்துக்கு அவ்வளோதான் சார் வரும், உங்களுடைய படிப்புக்கு அவ்வளோதான் சார் வரும், அதிகமாக படிச்சுட்டு காய்கறி வித்துக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்கெல்லாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு வீட்டில் பிள்ளைகள் எனக்கு அதை வாங்கி தந்தா வாங்கி தரணும், புட்டிவாதமா அதை வாங்கி 10 நிமிஷம் கூட கையில் வச்சிருக்காது, அதுக்கப்புறம் குப்பைக்கு தான் போவாது. ஆனால் அந்த 10 நிமிஷம் பொருளுக்காக அடம்பிடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி குடும்பத்தையே ரெண்டாக்கி, இதில் வேற வீட்டம்மா சொல்லுவாங்க, இதை கூட வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கு தூப்பு இல்லை, நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு பிள்ளைகளுக்கு முன்னாடியே அதை குடும்பம் ரெண்டாவதுக்கு உண்டான ஃபுல் ஏற்பாடுகளும் பண்ணி விட்டுறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க, ஈசாக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல கொண்டு போய் ஆண்டவர் வைக்கல. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காகத்தான் இந்த முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் நடுவிலே நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவர்கள் நடுவிலே இருக்கிறவர்களை பார்க்கிலும் என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர், என் குடும்பத்தோடு இருக்கிற தேவன் பெரியவர், என்னை அழைத்த தேவன் பெரியவர், என்னை தெரிந்து கொண்ட தேவன் பெரியவர், என்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்த தேவன் பெரியவர். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இங்கே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கூட இருக்கும் போது சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, கம்ஃபர்டபுள் ஜோனை பார்க்காதீங்க, எங்களுக்கு எல்லாம் சாதகமா அமையணும்னு பார்க்காதீங்க. சம்பளம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அனுகூலமா எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எல்லாம் எதிரா நின்னாங்கனாலும் பரவாயில்ல, எல்லாம் மோசமா பார்த்தாங்கனாலும் பரவாயில்ல, எல்லாரும் அற்பமா நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா உங்களை அழைத்து வந்தது கர்த்தர், உங்களை தெரிந்து கொண்டது கர்த்தர், இந்த இடத்துல வாசம் பண்ண சொன்னது கர்த்தர், இந்த இடத்துல இரு, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது கர்த்தர். நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது உண்மையானால், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவது உண்மையானால், என் தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தது போலவே உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பிள்ளைங்களை கட்டி கொடுக்கும் போது பொண்ணு வீட்டில் அப்படியே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஜாமான் சட்டெல்லாம் எடுத்துட்டு பொண்ணை கொண்டு போய் மாப்பிள்ளை வீட்டில் விட்டுட்டு வரும்போது, போயிட்டு வர்றான், ஒரு தொல்லை பிடிச்சிச்சு. ஐயையோ ஐயையோ,
சாமி ஒருத்தன் நல்ல ஒருத்தன் கிடச்சிட்டான் ஐயா. அப்படியா? ஐயோ, மேலே இருந்து கீழே வரைக்கும் உள்ளவன் டிரைவர்லாம் அழுவுறான். எதுக்கு அழுவுறான்னு தெரியல. இவங்க அழுவுறதை பார்த்து ஐயோ பயங்கர. ஊரில் உள்ளவங்க, அங்கே தெருவில் உள்ளவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி, ஏன் ஏன் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, என் பிள்ளை ஒரு புது இடத்துக்கு போகுது. அது போன பிறகு அதுக்கு எல்லாம் புதுசு. இங்கே அப்பா வீட்டில் அம்மா வீட்டில் அங்கே ரொம்ப சுதந்திரமாக இருந்தது. அங்கே எதுவுமே எல்லாமே புதுசு, பழக்கம் இல்லாதது. எது எந்த பக்கம் கிடக்குன்னு தெரியாது. இது எந்த பக்கம் கிடந்தாலும் அதுக்கு தெரியும் இவங்க வீட்டில். ஆனால் போகிற வீட்டில் அப்படி இல்லை. எதுவுமே எல்லாமே புதுசு. ஒரு புது அனுபவம், ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது வீடு, புது ஆட்கள். அவங்க என்ன நினைப்பாங்க ஒன்றும் தெரியாது. மாமியார் என்ன நினைப்பாங்க தெரியாது. மாமனார் என்ன நினைப்பார் தெரியாது. ஒரு புது அனுபவம், ஒரு சிரமம், ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங். ஆனால் அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கில் இருந்து அவள் ஜெயித்து எல்லாருடைய மனதையும் வென்று இவை என் மருமகன்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துறார் பாருங்க. நம்முடைய பிள்ளைகளை ஜெயிக்க வைக்கிறார் பாருங்க. அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்துறாரு பாருங்க. அதனுடைய அடையாளம் என்ன? பிள்ளையோட கர்த்தர் இருக்கிறார் என்பதின் அடையாளம். வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. தகப்பன் கூட இல்லை, சகோதரன் கூட இல்லை, சகோதரி கூட இல்லை, அம்மா கூட இல்லை, யாருமே இல்லை. ஆனால் ஒரு தனி மனிதியாய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த வீட்டை முழுவதையும் சந்தோஷப்படுத்தி அந்த வீட்டை கர்த்தருடைய வீடாக மாற்றா பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, அவளோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதின் அடையாளம். இப்போ கர்த்தர் சில பிள்ளைகளை எப்படி தெரியுமா கொண்டு போறாரு? பெலிஸ்தரின் பாளையத்துக்குள்ளே கொண்டு போறாரு. என்ன? ரட்சிக்கப்படாத குடும்பம், ரட்சிக்கப்படாத வீடு, ரட்சிக்கப்படாத ஒரு சூழல். மாமியார் ரட்சிக்கப்பட்டிருக்கும், மாமனார் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார். அப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு போகிறார். ஆனால் அங்கேயும் கர்த்தர் உங்களோட இருந்தா ஈசாக்க போல ஜெயிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ வேதம் சொல்லுகிறது என்ன? ஈசாக்கு ஆண்டவர் சொன்ன போது எந்த ஆளுகளை புலம்பலை எதுவும் செய்யலை. ஓகே ஆண்டவரே, ஐ பி ஹியர், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இன்னைக்கு சாதகமான சூழ்நிலையை பார்க்காதீங்க, எனக்கு எல்லாம் அனுகூலமாகணும்னு பார்க்காதீங்க. அன்கம்ஃபர்டபுளில் நான் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை, இந்த கோடி ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். சாதகமான சூழ்நிலைகளில் அல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இப்போ ஒரு பட்டியலே நான் கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. ஈசாக்குக்கு ஒரு பயம், என்னதான் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல. என்னதான் இது புது தேசம், என்னாண்டவரே புது தேசத்தில் கொண்டு வந்து விட்டுருக்குறீங்க, இந்த ஜனங்கள் எப்படின்னு தெரியல, ஏற்கனவே எங்கள் மூதாதைகளோடு சண்டை போட்டிருக்கிறாங்க, இவங்களோட எல்லாம் எப்படி நான் போராடி ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் பயத்தை வெளியில் காமிக்காம அவன் செய்த காரியத்தை பாருங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்து உன்னை ஆசீர்வதி, அந்த வார்த்தை பிடிச்சிக்கிட்டான். அருமையானவர்களே, நீங்கள் இந்த வார்த்தையை பிடிச்சிக்கங்க. இன்னைக்கு நீங்களா இங்கே வரல, கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நான் அப்படித்தான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல நீ வாசம் பண்ணு. இங்கே தோற்பதற்காக, தோற்று போவதற்காக, உன்னை அவமானப்படுத்துவதற்காக, நீ வெம்பி வெம்பி வேதனையோடு மூட்டை முடிச்சுகளை கட்டிட்டு போகிறதுக்காக உன்னை இங்கே கர்த்தர் கொண்டு வரல. தட் இஸ் நாட் அ காட்ஸ் பிளான். அருமையான தேவ பிள்ளைகளை, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பிளான் அண்ட் த வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்களே ஆனால், தேவனுடைய சித்தத்தை உணர்வீர்களே ஆனால், கர்த்தர் உங்களோட இருந்து இந்த தேசத்திலேயே, இந்த பட்டணத்திலேயே, இந்த ஊர்லேயே உங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். எனக்கு அருமையானவர்களே, இதை நம்புவது கொஞ்சம் கடினமான விஷயம். ஏன்னா நமக்கு சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கு, எதுவுமே சாதகமாக இல்லை. ஆனால் இதை மிஞ்சி யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை, ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, பழக்கமில்லாத தேசம்,
அனுபவம் இல்லாத தேசம், அனுபவம் இல்லாத ஜனங்கள், பழக்கம் இல்லாத ஜனங்கள், வேறு பாஷைக்காரர்கள், வேறு விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். நானோ உலகத்தை படைத்தவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் நடுவிலே கர்த்தர் இந்த தேசத்திலே வாசம் பண்ண கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். இந்த பட்டணத்தில் இருக்க எனக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப ஆண்டவர் கூட இருக்குன்னு சொல்லிட்டாரு. முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 26:12 வாசியுங்கள். 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, the first blessing from God, எனக்கு அருமையானவர்களே, தேவனிடத்திலிருந்து வந்த ஈசாக்குக்கு வந்த முதல் ஆசீர்வாதம் பெலிஸ்தரின் தேசத்திலே, அந்நிய தேசத்திலே, புறஜாதிகளின் நடுவிலே, தேவனை ஆராதிக்கவே தெரியாத ஒரு கூட்டத்தின் நடுவிலே தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். யாரையும் ஆசீர்வதிக்க முடியல, ஆனால் ஈசாக்கின் ஆசீர்வாதம் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஆசீர்வாதமாய் இருந்தது. The people of Philistines, they were looking unto Isaac blessings. அவனுடைய ஆசீர்வாதத்தை பெலிஸ்தே ஜனங்கள் எல்லாரும் திரும்பி பார்க்க ஆரம்பித்தார்கள். அற்பமாய் எண்ணப்பட்ட ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வாதத்தினாலே அந்த தேசத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அனுபவம் இல்லாத தேசம், பழக்கம் இல்லாத தேசம். ஏன்னா அந்த தேசத்துல கொடிய பஞ்சம், பயங்கரமா. There was a famine in the land of Philistines. பெலிஸ்தர்களின் தேசத்திலே ஒரு பஞ்சம் நிலவி கொண்டிருக்கிறது. அந்த பஞ்சத்திலே இவன் விதைக்கிறான் விசுவாசத்தோடு. அருமையான தெய்வ பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, மறுபடியும் ஏதோ கொரோனா வந்திருக்கான், சோத்திரம் வரட்டும், நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஏன் தெரியுமா? அதுலையும் ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு பலனை தருவார். அதுலையும் வெற்றி காண கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தருவார். அதுலையும் நாங்க முறியடித்து மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவார். எகிப்தின் வாதைகளில் ஒன்றும் உன்னுடைய கூடாரத்தை அணுகாது. அருமையான தேவ பிள்ளைகளை, தேவன் அப்படியாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். இப்ப ஈசாக்கு பஞ்சத்திலே விதை விதைக்கிறான். அது 100-fold blessings, 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு. 100 மடங்கு. எப்படின்னு பாருங்களேன். பஞ்சத்துல தாங்க உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன எதிர்பார்க்க தெரியுமா? உண்மையா சொல்றேன். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, உலக பொருளாதார வீழ்ச்சி ஒன்று வரணும். ஏன் தெரியுமா? உலக பொருளாதார வீழ்ச்சி வரும்போது அந்த நேரம் என்னை உயர்த்துகிற நேரம், என் கர்த்தர் என்னை பொறுப்பெடுக்கிற நேரம், என்னை கர்த்தர் உயர்த்துகிற நேரம், எங்கள் கைகளை ஆசீர்வதிக்கிற. விசுவாசிக்கலையா நீங்க? ஆனா நான் விசுவாசிக்கிறேன். நீங்க பாருங்க, ஒரு நாள் இன்ஃப்ளமேஷன் வரப்போகுது, ஒரு பொருளாதார வீழ்ச்சி வரப்போகுது. எல்லாரும் பாஸ்டர்ட்ட வந்து ஆகாரம் வாங்க போறீங்க. உங்களுக்கு நான் அள்ளி கொடுக்க போகிற அளவுக்கு கர்த்தர் எங்களுடைய கைகளை பலப்படுத்த போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிங்கன்னா உங்களையும் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நானும் பாஸ்டமாவும் அனுபவிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எப்பொழுதெல்லாம் நெருக்கடி பாளையம் இறங்குகிறதோ, எப்பொழுதெல்லாம் நெருக்கடி எங்களை சூழ அப்படியே சூறாவளியை போல வளைச்சு வளைச்சு அடிக்குதோ, அப்பதான் எங்க கைகள் நிரம்ப 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 எங்கள் கைகளிலே ததும்ப 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 எல்லாவற்றையும் தந்து மீதியான துணிக்கை எடுக்கும் அளவிற்கு கர்த்தர் பலப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருந்திருக்கிறார். இன்னும் இருப்பார். அந்த அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். இல்லாதவைகளை ஆண்டவர் பேரிட்டு அழைக்கிற கர்த்தர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாலும் அந்த இடத்தை நிரப்ப அவரால் முடியும். அப்படிப்பட்ட ஆண்டவரை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். பொருளாதார வீழ்ச்சி எப்படா வரும்னு ஆனந்த் அவர் எப்ப சொல்லுவார்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பொருளாதார நிபுணர் எப்போ சொல்லுவார்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பொருளாதார வீழ்ச்சி வரப்போகுது. வாரன் பஃபட் எப்போ அறிக்கை இடுவார் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பொருளாதார வீழ்ச்சி வரப்போகுது அப்படின்னு. பஞ்சம் வரப்போகுதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க.
இப்போ பஞ்சம் வந்து கொண்டு இருக்குது. பஞ்சம் வரட்டும். பஞ்சம் வரும்போது தான் இது தேவனுடைய வீடு என்பதை உலக ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்வார். சாரிபாத்தினுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்த தேவன், பஞ்ச காலத்தில் அவர்களை உயர்த்தின தேவன், உங்களை என்னையும் பஞ்ச நேரத்திலே இல்லாதவைகளிலே பேரிட்டு அழைக்கிற கர்த்தர் உங்க பிள்ளையும் என் பிள்ளையும் அவர் சும்மா விட்டுவாரா? அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன். அவர் நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார். பஞ்சத்தில் தூக்கி நிறுத்திட்டார். இரண்டாவது வாசிங்க, 13வது வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அவன் ஐஸ்வரியவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எங்க? அந்நிய தேசத்துல. வேதம் சொல்லுகிறது, நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். வேற எதுவுமே ஆண்டவர் சொல்லல. அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஆண்டவர் ஈசாக்க 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறாரு பஞ்சத்துல. இப்ப இரண்டாவது ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அருமையானவர்களே, நீங்க பைபிளை போய் படிச்சு பாருங்க. அந்த 26வது அதிகாரம் முழுவதையும் ஈசாக்கு வளர்ச்சி அடைகிறதை கண்டு பெலிஸ்தியர்கள் பொறாமை கொள்ளுகிறார்கள். இப்போ நீங்களும் நானும் அவங்கள பார்த்து பொறாமப்பட்ட காலம் போய் அவங்க எல்லாரும் நம்மளை பார்த்து பொறாமப்படுற காலம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? நம்ம நல்லவங்கன்றதுனால எல்லாம் இல்லை, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரே ஒரு காரணம் தான். தேவன் என்னோடு கூட இருந்தால், எனக்கு அருமையானவர்களே, அந்நியரும் புறஜாதிகளும் தேவனை அறியாதவர்களும் என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறது, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது, அவர்கள் கண்டு பொறாமை கொள்ளும் அளவுக்கு கர்த்தர் உயர்த்தவர் வல்லமையுள்ள தேவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, 3வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 18வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் தூற்று போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி இட்ட பேர்களின்படியே அவர்களுக்கு பேரிட்டான். நல்ல கவனிங்க. இப்ப என்ன தெரியுமா? தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை அவன் மீட்டுக் கொள்ளுகிறான். ஆபிரகாமின் நாட்களிலே தோண்டின துறவுகள், பெலிஸ்தர்கள் ஆபிரகாமின் மேல் பொறாமை கொண்டு, ஆபிரகாமினுடைய வளர்ச்சியின் மேல் பொறாமை கொண்டு அவனுடைய துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டார்கள், மூடி போட்டாங்க. இப்ப இவர்கள் போய் ஈசாக்கினுடைய நாட்களிலே அந்த துறவுகளை எல்லாம் மீண்டும் வெட்டி ஆபிரகாம் என்ன பேரிட்டு இருந்தாரோ அதே பேரை கொடுத்து அதை புதுப்பிக்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தேவன் உங்களுக்கு எனக்கு ஒருவேளை உங்க ஆசீர்வாதம் புதை பொருளாக அல்லது புதையுண்டு போயிருக்கலாம். எனக்கு கிடைக்க வேண்டும் பாஸ்டர், ஆனா கிடைக்காம பண்ணிட்டாங்க. எனக்கு அது எனக்கு உரிமை அது, ஆனா உரிமையே இல்லாதவன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் மீண்டும் அப்படிப்பட்ட துறவுகளை நீங்கள் மறுபடியும் புதுப்பிக்கிற அனுபவத்துக்குள் உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன். 4வது ஆசீர்வாதம் சொல்லிடுறேன். 22வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. ஈசாக்குடைய ஆசீர்வாதம் எங்க ஆரம்பிச்சது? இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னார். இப்ப அதனால 100 மடங்கு ஆசீர்வாதம். அவன் ஐஸ்வர்யவனானான், அவன் வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். துறவுகளை அவன் ஆபிரகாமினுடைய நாட்களிலே மூடி போட்ட துறவுகளை தோண்டி அவன் திரும்ப புதுப்பித்தான், ரெனோவேட் பண்ணினான். இப்ப புதிய துறவுகளை கர்த்தர் அவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா.
நல்ல கவனிங்க, புதிய துறவுகளை. இது இவனுடைய ஓன் ரிஸ்கில் தோண்டப்பட்ட துறவு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, மூதாதைகளுடைய ஆசீர்வாதம், அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் உங்கள் சம்பாத்தியத்தில், உங்கள் உழைப்பில், உங்களுடைய கடினமான பாதையில் தேவன் தருகிற விலையேற பெற்ற ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தின் கர்த்தர் ஈசாக்குக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார். அல்லேலூயா. இந்த தேசத்திலே நாம் பழுகி பெருகும்படிக்கு நமக்கு இடம் உண்டாக்குவோம் என்று சொல்லி அதற்கு ரெகோபாத் என்று பெயரிட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இடம் உண்டாக்கினா வாசம் பண்ணுன்னு ஆண்டவர் சொன்னாரு. கடைசியில் இறுதியில் அந்த தேசம் முழுவதையும் அவன் ஆக்கிரமிக்க, அவன் தேசம் முழுவதையும் சுதந்திரிக்க, தேசத்தில் அவனை பெரியவனாக்க கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார். அல்லேலூயா. நீ அந்த வேலையில் இரு, அவசரப்படாத, முடிவெடுக்காத. நீ இந்த வீட்டில் இரு, நீ இந்த தேசத்தில் இரு, நீ இந்த பட்டணத்தில் இரு, அந்த குடும்பத்தில் நிலைச்சிரு. சிரமம்தான், கம்ஃபர்டபுளான சூழ்நிலை இல்லை. ஆனால் தேவன் உனக்கென்று ஒரு துறவை உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஓ க்ளோரி டு காட். தேவாவியானவர் பேசுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, நீ இந்த வார்த்தையை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஈசாக்கை உயர்த்தின தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஒரே ஒரு கீழ்ப்படிதலிலே ஈசாக்கினுடைய வளர்ச்சியை ஆமென் இந்த உலகத்திலே எண்ணி முடியாத அளவுக்கு, கிரகிக்க முடியாத அளவுக்கு, ஆராய்ந்து முடியாத அளவுக்கு, பெலிஸ்தியர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உயர்த்த முடியுமானால், இந்த காலை வேளையில் இந்த இடத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாபெரும் உயர்வை, மேன்மையை, வளர்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். Glory to God. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, மகிமையின் மேல் மகிமையை அவன் உணர்ந்து கொண்டான். ஈசாக்குக்கு பிள்ளை இல்லை. ஈசாக்கு ரொம்ப வேதனைப்படுறான். ஆண்டவரே, நானே எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நாள் கழித்து பிறந்த பையன், ஆனால் என் பிள்ளைய எனக்கு என் மனைவிக்கு இப்போ குழந்தை இல்லையே. ஈசாக்கு தேவனோடு உறவாடும் அனுபவம் உடையவன். தேவனோடு உறவாடுகிறான், ஆண்டவரோடு பேசுகிறான், தனித்திருக்கிறான். He was alone with God. ரெபெக்காளை கூட்டிட்டு வரும்போது இவன் தனிமையாய் அவன் தியானம் பண்ணி கொண்டிருந்தான். அப்படிதான் சொல்லுது பைபிள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், he was practiced to meditating God. தேவனை தியானம் பண்ணுகிற அனுபவம் அவனுக்குள்ள இருந்தது. இப்ப தியானம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஈசாக்கு ரெபெக்காளுக்காக ஜெபம் பண்ணினான். இப்ப ஆண்டவர் ஜெபம் பண்ண அந்த ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டு ரெபெக்காளின் கற்பத்தை ஆசீர்வதித்து, இப்போ எத்தனை பேர் குழந்தைங்க பெற்றெடுத்தால்? டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங். ரெட்டையர்களை கர்த்தர் கொடுத்தார். ரெட்டையர்கள் எங்க? இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சது நிமித்தம் கர்த்தர் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, உலகம் சொல்லுது, உலகம் எல்லாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு கோடி பேர் இருக்காங்க. நீங்கள் அங்கே போங்க, இங்கே போங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு எல்லாம் நமக்கு கோடி துண்டு போட்டுட்டு போகிற வரைக்கும் நம்மளோட தான் இருப்பாங்க. நம்மளை அழிக்கிறதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அதுக்கெல்லாம் செவி கொடுக்காதீங்க. உங்களை உயர்த்துகிறதுக்குன்னு கர்த்தர் இருக்கிறார். அவர் தான் சொன்னார், நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் உணர்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்ய விரும்புகிறார். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையை, ஒரு பெரிய வளர்ச்சியை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய உயர்வை அவர் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்குள் பிரவேசிக்குமே ஆனால் உங்கள் வேலையில் ஆண்டவர் ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்கள் சம்பளத்தில் ஒரு உயர்வை கட்டளையிடுவார். உங்களுடைய படிப்பில் ஒரு மேன்மையை கட்டளையிடுவார். உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய பிஸ்னஸில் கர்த்தர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். உங்கள் வேலை
வேளையில உங்கள் அதிகாரிகளின் நடுவிலே அவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு கர்த்தரை உங்களை எல்லாருக்கும் முன்பாக உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என் தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்த அதே தேவன் இன்றைக்கும் இந்த நாளிலும் இந்த நிமிஷத்திலும் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார், உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியே நம்ம எழுந்து நின்று தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கொஞ்ச நேரம் நல்ல கைகளை அடிச்சு அந்நிய பாஷையில பேசி ஆவியில நிறைஞ்சு, ஆண்டவரே ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம், ஈசாக்கினுடைய நன்மைகள், ஈசாக்கினுடைய 100 மடங்கு, ஈசாக்கினுடைய 2 மடங்கான நன்மைகள், ஈசாக்கினுடைய ஐஸ்வர்யங்கள், ஈசாக்கினுடைய மேன்மைகள், ஈசாக்கு வர வர விருத்தி அடைகிற அனுபவத்துவம், ஆண்டவரே ஈசாக்கு பெரியவன் ஆனால் அந்த அனுபவத்தை எங்கள் அனுபவமாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிறைஞ்சு நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. தேவன் இதை செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். I do believe in God. The Isaac blessing on the way to your life. உங்க வாழ்க்கைக்கு நேராக ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை உங்களுக்கு காணப்படும், அற்புதங்கள் காணப்படும், அதிசயங்கள் காணப்படும். சூழ்நிலைகள் எதிராக இருக்கு, பயப்படாதீங்க. நேரங்கள் கைகூடி வரல, பயப்படாதீங்க. உங்களுக்கு அனுகூலமா இல்ல, பயப்படாதீங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார், தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அருமையான தேவ பிள்ளையே, அல்ல கைகளை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து சொல்லுங்க, ஆமென். அந்த ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் உன் வீட்டுக்கு வருது. உன் வீட்டை கர்த்தர் கொண்டு வருகிறார். உன் வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். உனக்கு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். உனக்கு அதிசயத்தை திரும்புகிறார். ஆமென், ஆமென், ஆமென். உன் வேலையில் அதை செய்ய விரும்புகிறார். உன் படிப்பில் அதை செய்ய விரும்புகிறார். உன் ஆரோக்கியத்தில் அதை செய்ய விரும்புகிறார். உன் சரீரத்தில் அதை செய்ய விரும்புகிறார். Give God the glory. Give God the glory. சோர்ந்து போக வேணாம், சோர்ந்து போக வேணாம், சோர்ந்து போக வேணாம். எல்லாமே எதிரா இருக்கு, எல்லாமே எதிரா இருக்கு, எல்லாமே அனுகூலமா இல்ல. எல்லாமே எங்களை பயங்கிறாங்க, எல்லாம் எங்களை வெறுக்கிறாங்க, எல்லாம் எங்களை அவமானப்படுத்துறாங்க. பரவாயில்ல, தேவன் சொல்லி இருக்கிறார், நீங்க வாசம் பண்ணு, நீங்க வாசம் பண்ணு. அந்த பரியாசத்தை, அந்த அவமானத்தை வெகுமானமாக கர்த்தர் மாற்றுவார், ஆரோக்கியமானதாய் மாற்றுவார். எல்லாரும் கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார். பெலிஸ்தீனை பார்த்து பயப்படாத, பஞ்சத்தை பார்த்து பயப்படாத, இல்லாததை பார்த்து பயப்படாத. ஓ, உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னோடு இருக்கிறவர் மனிதன் அல்ல, உன்னோடு இருக்கிறவர் சொந்த பந்தங்கள் அல்ல, உன்னோடு இருக்கிறவர் அதிகாரி அல்ல, உன்னோடு இருக்கிறவர் ஐஸ்வர்யவான் அல்ல. உன்னோடு இருக்கிறவர் ஓ உலகத்தை படைத்தவர், ஐஸ்வர்ய சம்பரணர், இந்த உலகத்தை ஜெயித்தவர், சத்துருவை மேற்கொண்டவர், பிரச்சனைகளை மாற்றுகிறவர். வனாந்தரத்திலே உன்னை அழைத்து தேவன் உன்னை வனாந்தரத்திலே ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நிரப்பட்டும், கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. ஆவியானவர் நிரப்பட்டும், ஆவியானவர் நிரப்பட்டும். உங்களை கட்டி போடாதீங்க, உங்களை கட்டி போடாதீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய விரும்புகிறார், உங்களுடைய வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஆமென். கட்டாதீங்க. நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி ஆவியானவருக்கு நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அறிக்கை இடுங்க, அறிக்கை இடுங்க, அறிக்கை இடுங்க. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Oh, Shabba. Hallelujah.
ஹல்லேலூயா. ஆமென். ஈசாக்கினுடைய 100 மடங்கு உங்களுக்கும் வரும். உங்களுக்கும் ஆண்டவர் தருவார். உங்க வீட்டுக்கும் அதை தருவார். பஞ்சத்துல தான், வறுமையில தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓ, எல்லா இடத்துலயும் சீசன் இருக்கும்போது உங்களுக்கு சீசன் இருக்கிறது ஒன்றும் புதிதானதல்ல. ஆனா சீசனே இல்லை அப்படிங்கும் போது உங்களுக்கான சீசனை கர்த்தர் அவர் புதுப்பித்து கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவன். தேசம் முழுவதும் பஞ்சம். ஆனா ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 100 மடங்கு பலன். பெலிஸ்தர்களின் தேசத்தில் எவரும் எடுக்க முடியாத ஒரு பலன் ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்தார். ஓ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கார். உங்களை மேன்மைப்படுத்த தான் கொண்டு வந்திருக்கிறார். நீ இதுவரைக்கும் சிறுமப்பட்டது, இதுவரைக்கும் நீ அவமானப்பட்டது, இதுவரைக்கும் எல்லாராலும் பரியாசம் பண்ணப்பட்டாய் அல்லவா? எல்லாரும் உன்னை கேவலமா நினைச்சாங்கல்ல, அந்த இடத்துல கர்த்தர் உன்னை முத்திரை மோதிரமாய், முத்திரை மோதிரமாய், முத்திரை மோதிரமாய், முத்திரை மோதிரமாய், முத்திரை மோதிரமாய் எல்லாருடைய கண்களும் காணும்படியாக, ஓ, உன்னை பரியாசம் பண்ணினவர்கள் காணும்படியாக, உன்னை அவலட்சணமாய் நடத்தியவர்கள் காணும்படியாக, உன்னை மிக மோசமாய் நடத்தினவர்கள் காணும்படியாக கர்த்தர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். Glory to God, glory to God.